Chennai Silks. ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய உணவகங்கள் 70,000 கோடி ரூபாய்க்கு மோசடியில ஈடுபட்டிருக்கிறத ஏஐ கண்டுபிடிச்சிருக்கு. உணவகங்கள் வருமான வரி மற்றும் ஜிஎஸ்டி வரி ஏய்ப்புல ஈடுபட்டிருக்கிறத ஏஐ வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க வருமான வரித்துறையினர். சுமார் 6 ஆண்டுகளாக நடந்த இந்த மோசடி வெளிச்சத்துக்கு வந்தது எப்படி ஏஐ பயன்படுத்தி இதை கண்டுபிடிச்சாங்க? விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ஹைதராபாத் பிரியாணி அப்படின்றது இந்தியாவில் ரொம்பவே பிரபலமான பிரியாணியா இருக்கு. நாட்டினுடைய பெரும்பாலான இடங்கள்ல ஹைதராபாத் பிரியாணி அப்படின்ற பெயர்ல எக்கச்சக்கமான பிரியாணி விற்பனை நடந்துட்டு வருது. ஹைதராபாத்தை தலைமையிடமா கொண்டு செயல்படக்கூடிய பிரியாணி உணவகங்கள் 2019 இருந்து இப்போ வரைக்கும் சுமார் 70,000 கோடி ரூபாய் வரைக்கும் மோசடியில் ஈடுபட்டிருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கான். 60 டெராபைட் தரவுகளை ஆய்வு செஞ்சு வருமான வரித்துறைக்கு ஏஐ கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கு இந்த மோசடியை. ஹைதராபாத் தலைமையிடமா கொண்டு செயல்படக்கூடிய பிரபல பிரியாணி உணவகங்கள்ல கடந்த சில ஆண்டுகளாகவே பெரிய அளவுல வரி ஏய்ப்புகள் நடந்துட்டு வந்ததா வருமான வரித்துறை இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பிரியாணி உணவகங்கள் ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கர்நாடகா மாதிரியான நாடு முழுவதும் பல கிளைகள் வச்சிருக்கு. இந்த மாதிரியான நிறுவனங்கள் வருமான வரி ஏய்ப்புல ஈடுபடுறதா வந்த தகவலை தொடர்ந்து வருமான வரித்துறை 3 பிரபல பிரியாணி பிராண்ட் உணவகங்களுக்கு சொந்தமான 30 இடங்கள்ல ரெய்டு நடத்தியிருக்காங்க. இந்த ரெய்ட்ல பிரியாணி உணவகங்கள் பெரிய அளவுல வருமான வரி மற்றும் ஜிஎஸ்டி வரி ஏய்ப்புல ஈடுபட்டிருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கடந்த சில ஆண்டுகள்ல மட்டுமே சுமார் 70,000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கிறதாகவும் வருமான வரித்துறை கண்டுபிடிச்சிருக்கு. இதுக்கு ஏஐ பயன்படுத்தப்பட்டிருக்கா. இந்தியா முழுவதும் 1,00,000க்கும் மேற்பட்ட உணவகங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பில்டிங் மென்பொருள் 60 டெராபைட் தரவுகளை ஏஐ மூலம் ஆய்வு செஞ்சதுல 2019-20 நிதியாண்டுல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் குறைஞ்சது 70,000 கோடி ரூபாய் மதிப்பிலான விற்பனை வருவாய் மறைக்கப்பட்டிருக்கான். இந்த மறைக்கப்பட்ட வருமானத்திற்கான வரி மற்றும் அபராதத்தை அதிகாரிகள் இன்னும் கணக்கிடலன்னு சொல்லப்படுது. இந்த மென்பொருள் நிறுவனம் மட்டும் உணவக பில்டிங் மென்பொருள் சந்தையில 10% தன் வசம் வச்சிருக்கு. சுமார் 1.77 லட்சம் உணவக ஐடிகளின் தரவுகளை ஆய்வு செய்ய வருமான வரித்துறை அதிகாரிகள் பிக் டேட்டா மற்றும் ஜெனரேட்டிவ் ஏஐ போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியிருக்காங்க. இந்தியா முழுக்க இந்த மென்பொருள் மூலமா பதிவு செய்யப்பட்ட பில்கள்ல சுமார் 13,317 கோடி மதிப்பிலான பில்கள் டெலீட் செய்யப்பட்டுள்ளதாம். ஆந்திரா மற்றும் தெலுங்கானால மட்டும் இந்த மாதிரி சுமார் 5,141 கோடி மறைக்கப்பட்டிருக்கான். ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய பிரபலமான 40 உணவகங்கள்ல நேரடியா நடத்தப்பட்ட ஆய்வுல சுமார் 400 கோடி வரி ஏய்ப்பு கண்டறியப்பட்டிருக்கு. உதாரணமா 2,784 ரூபாய் மதிப்பிலான ஒரு ரசீது மென்பொருள் மூலமா திருத்தப்பட்டு வெறும் 27 ரூபாயா மாற்றப்பட்டிருக்கான். வரி ஏய்ப்பு அதிகமா கண்டறியப்பட்ட முதல் 5 மாநிலங்கள் விவரமும் வெளியாகிருக்கு. கர்நாடகாவில் சுமார் 2,000 கோடி வருமானம் டெலீட் செய்யப்பட்டிருக்கான். அது மட்டும் இல்லாம தெலுங்கானா மாநிலத்துல 1,500 கோடி ரூபாய் வருமானம் டெலீட் செய்யப்பட்டிருக்கான். தமிழ்நாட்டில் 1,200 கோடி அளவுக்கு ரசீது டெலீட் செய்யப்பட்டிருக்கான். மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்திலையும் டெலீட் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. மொத்த விற்பனையில சுமார் 27% வருவாய இந்த உணவகங்கள் மறைத்துள்ளதா அதிகாரிகள் முடிவு செஞ்சிருக்காங்க. டெலீட் மற்றும் எடிட் செஞ்சு எப்படி மோசடி நடத்தியிருக்காங்கன்றத இப்ப பார்க்கலாம். உணவக ஊழியர்கள் அல்லது மேலாளர்கள் பணத்தை கையாடல் செய்யாம இருக்க கார்டு, யூபிஐ மற்றும் ரொக்கம்னு அனைத்து விற்பனையையும் மென்பொருள்ல உள்ளீடு செய்யறாங்க. ஆனா வருமான வரி மற்றும் ஜிஎஸ்டி செலுத்துறத தவிர்க்க உணவக உரிமையாளர்கள் சில தந்திரங்களை கையாண்டிருக்காங்க. ரொக்க பணமாக பெற்ற பில்கள்ல ஒரு பகுதியை மட்டும் வச்சுக்கிட்டு மத்ததெல்லாத்தையுமே அழிச்சிருக்காங்களாம். அது போக குறிப்பிட்ட தேதிகள்ல, உதாரணத்துக்கு 30 நாட்கள் வரைக்கும் வச்சுக்கலாம், குறிப்பிட்ட தேதிகளில் நடந்த மொத்த பில்களையும் அப்படியே அழிச்சிட்டு மிக குறைந்த விற்பனை நடந்ததா கணக்கு காட்டுறாங்களாம். இந்த விசாரணை 2019-20 முதல்ல 2025-26 வரையிலான 6 நிதியாண்டுகளினுடைய தரவுகளை உள்ளடக்கியிருக்கு. முதல்ல ஹைதராபாத் மற்றும் விசாகப்பட்டினத்துல தொடங்கின இந்த சோதனை மோசடியினுடைய வீரியம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்தியா முழுக்க விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய 70,000 கோடி அப்படின்றது வெறும் பனிப்பாறையினுடைய நுனி மட்டும்தான் அப்படின்னும், சந்தையில் இருக்கக்கூடிய மற்ற பில்டிங் மென்பொருள்களையும் ஆய்வு செஞ்சா இன்னும் பல லட்சம் கோடி வரி ஏய்ப்பு வெளியே வரும் அப்படின்னும் அதிகாரிகள் நினைக்கிறாங்க. இந்த டேட்டாக்களினுடைய அடிப்படையில சம்பந்தப்பட்ட உணவகங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பவும் அபராதம் விதிக்கவும் வருமான வரித்துறை தயாராகிட்டு வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு ஒன் இண்டியா தமிழை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.